ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 202 நம்ம பார்க்க போறோம். நருட்டோவை காட்டுவாங்க. நம்ம பேசி ஆகணும். நருட்டோ உசுமாக்கின்பா மாதரா நரகத்துக்கு போடான்னு சொல்லிட்டு ரசங்கான் பண்ணி அடிப்பான். பார்த்தா மாதரா ரூஃப்க்கு மேல இருப்பான். ரசங்கானா அது எனக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யாதுன்னு தெரியாதான்னு சொல்லி கேட்பான். யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல் மூலமா பிடிச்சிருப்பாரு. ஈவன் நருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி முன்னாடி கட்டையில தடுத்து வச்சிருப்பாரு. யாமட்டோ நருட்டோ அமைதியா இருக்க சொல்லுவாரு. மாதராக்கு பின்னாடி கக்காஷி இருப்பாரு. சிடோரி பண்ணி எதிர்பார்த்த மாதிரி கக்காஷி ஆஃப் த ஷரிங்கான் தானே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீன்பா மாதரா. கக்காஷி அவ்வளோ ஈஸியா நருட்டோ மேல கை வச்சிட விட்டுற மாட்டோம். மாதரா உச்சிகான் பாரு, நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் எந்த அட்டாக்குமே வேலைக்கு ஆகாது. மாதரா உச்சிகாக்கு அகைன்ஸ்ட் அன்பா. யாமட்டோ என்னதான் உன் மேல அட்டாக்ஸ் வைக்க முடியலனாலும் உன்னோட பிரசன்ஸ் நீ அழிச்சாலும் இல்ல நீ ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனாவே இருந்தாலும் ஆனா நருட்டோவை தூக்கிட்டு போக பிசிக்கலா நீ அவனை பிடிச்சதானே ஆகணும். இல்லைன்னா நீ அவனை இப்படி தூக்குவ. அந்த மோமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோன்ட்டு சுத்தி வர உட்ச வர வச்சுட்டு இது பெண்ணோட டெரிட்டரின்பாரு. மாதரா சிரிச்சுட்டு யோசிச்சதை விட விஷயம் ரொம்பவுமே ஈஸியா இருக்குன்ட்டு எனக்குன்னு ஓன் பிளான் இருக்கு. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் பேச மட்டும் தான் வந்தன்பா. கக்காஷி பேசவான்கவும் ஆமான்ட்டு மாதரா பெயின் இல்ல நாகட்டோ அவன் எப்படி எனக்கு துரோகி ஆகுன அந்த விஷயம் தான் எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் ஆகுச்சுன்பா. நருட்டோ பயங்கர கடுப்பா இருப்பான். சாஸ்கே வச்சு என்னதான் பிளான் பண்றேன்னு சொல்லி கேட்பான். சாஸ்கேவா சரி நான் சொல்றேன். இந்த ஷினோபி வேர்ல்டையே மொத்தமா டீப்பா இருக்கிற ஒருத்தனோட கதை சாஸ்கே உச்சியாவை பத்தி. சாஸ்கேவோட கதைனா இட்டாச்சியை மென்ஷன் பண்ணாம இருக்க முடியுமா? அதனால ஃபர்ஸ்ட் இட்டாச்சியை பத்தின உண்மையை சொல்றேன்பா. சமிட்ல காட்டுவாங்க. ரைக்காகே சாஸ்கே எங்கன்னு சொல்லி கேட்பாரு. சரி என்னாலையும் வேற எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு ஜெட்சு நான் வேணா க்ளூ கொடுக்குறேன்பா. ரைக்காகே கழுத்து உடைச்சிருப்பாரு. சீயை கூப்பிட்டு ஆரம்பிக்க சொல்லவும் சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பான். மிசுகாகே எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? உயிரோட வச்சிருந்தானாவது அக்காட்சியை பத்தின ஏதாவது இன்டெல கேதர் பண்ணிக்கலாம்லன்பாங்க. காரா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவனுக்கு வாயத்தை வந்து பேச கூட மாட்டானுங்க, ரொம்பவுமே லாயலானவனுங்கன்பா. மீஃப்னே ஓகிசுகே உராகாக்கு ரெண்டு பேத்துக்கிட்டையுமே சாஸ்கேவை தேட சொல்லி ஆர்டர் கொடுக்க சொல்லுவாரு. நம்பர் 2 பேட்டில் ரெடி ஸ்டேட் அலாட் பண்ண சொல்லுவாரு. சரிங்கவும் சி வந்து ரைக்காகே கூப்பிடுவான். ரைக்காகே ஏவாவை கூப்பிட்டு ஹொக்காகே மேல ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லுவாரு. ரைக்காகே சி அப்புறம் டாருவி என் பின்னாடி வாங்கன்ட்டு முன்னாடி போவாரு. செவுத்து உடச்சுக்கிட்டு டாருவி செவுத்துக்காகவும் டெஸ்க்குக்காகவும் சாரி கேட்பான். முதல்ல இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு வாடான்பா சி. இதெல்லாம் பார்த்துட்டு சுச்சிக்காகே இவன் இன்னும் மாறல, பார்க்க போனா காகே ஆனதுக்கு அப்புறமாவும் இவ்வளவு வயலண்டா தான் இருக்கானான்பாரு. உராகாக்கு நம்பர் 2 பேட்டில் ரெடி ஸ்டேட் அலாட் கொடுப்பான். உள்ள பூந்த இன்ட்ரூடரான சாஸ்கே உச்சிகாவை பிடிக்க சொல்லுவான். டவர் என்ட்ரன்ஸ்க்கு 3 ஸ்குவாட போக சொல்லிட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுவான். சாமுராய்ஸ் கண்டுபிடிக்க போக ஆரம்பிச்சிருவாங்க. காரின் இந்த விஷயங்களை சென்ஸ் பண்ணிடுவா. டக்குனு இந்த சாமுராயோட மூவ்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகுது. நம்மள தேடி வர மாதிரி தான் தெரியுதுன்பா. சீகட்சு நம்ம தான் எதுவுமே பண்ணலையே, யாரோட அட்டென்ஷனுமே நம்ம பக்கத்து இருப்பேன்னு சொல்லி கேட்பான். ஜூகோ கண்டிப்பா அதுக்கு காரணம் ஜெட்சுவா தான் இருக்கும்பா. சாமுராய்ஸ் போய் பார்க்கும்போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. க்ளோக் மட்டும் கொஞ்சம் தெரியும். சாமுராயில ஒருத்தன் அட்டாக் பண்ண போவான். அவங்க ஆல்ரெடி தப்பிச்சிட்டாங்கன்பா. டக்குன்னு பார்த்தா சாஸ்கே பின்னாடி இந்த அட்டாக் வச்சிருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேசிங் லைட்னிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காரின் ரொம்பவுமே அதிக பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்க கையில நம்ம மாட்ட போறோம்பா. ஷீகெட்சு ஜெட்சு மேல சமகான்ல இருப்பான். சாமுராய் அவங்களோட கத்திகள்ல சக்கராவை செலுத்துவாங்க. ஷீகெட்சு இதை பார்த்துட்டு இப்படிதான் இவங்களோட சக்கராவை யூஸ் பண்றாங்களான்பா. சாஸ்கே சாமுராய்ஸ் முன்னாடி அப்பியர் ஆவான். இங்க பாருங்க நான் ரொம்ப எரிச்சல்ல இருக்கேன், அட்டாக் பண்ண வந்தா எவனுக்கும் இறக்கம் கிடையாதுன்பா. முன்னாடி இருக்கு சாமுராய் அதே தாண்டா உனக்கும் அட்டாக் வைப்பான். சாஸ்கே ரெப்பல் பண்ணிருப்பான். என்ன அவன் ரெப்பல் பண்ணிட்டானா? பார்க்க போனா நம்ம ஜுவா டெக்னிக் மாதிரியே இருக்குன்பானுங்க. ஜூகோ காரின் கிட்ட நீ சாமுராய்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல டான்சோவோட லொகேஷனை பாருன்பா. அப்ப சாமுராய் என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பா காரின். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ டான்சோவை தேடுன்பா ஜூகோ. காரின் சாஸ்கேவை சென்ஸ் பண்ணும்போது ஒரு டெவில் சக்கரா மாதிரி இருக்கும். சாஸ்கேவோட சக்கராவே மாறிடுச்சுன்பா. சாஸ்கே வைக்கிற எல்லா அட்டாக்குமே கொல்ற அளவுக்கு இருக்கும். சீகெட்சு பார்க்க போனா என்ன மட்டும் யாரையும் கொல்லக்கூடாதுன்னு காரின் பயத்துல கொண்டிருப்பா. மனசுக்குள்ள சாஸ்கேவோட சக்கரா கர்ஸ்மாக்கோட செகண்ட் ஸ்டேட்டுக்கு போனதை விட இப்ப இருக்க சக்கரா ரொம்பவுமே இன்டென்ஸா இருக்கு, ரொம்பவும் கோல்டா இருக்குன்னு பயப்படுவா. சாஸ்கேவை சுத்தி வெறித்தனமா அட்டாக் வச்சிருப்பானுங்க. வேற லெவல்ல இம்பாக்ட் ஆயிருக்கும். போக கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா சாமுராய்ஸ் அவனும் தனியா இல்ல போலன்பாங்க. முன்னாடி ஜூகோ இருப்பான். ரைக்காகே கிட்ட காட்டுவாங்க. சி ரைக்காகே கிட்ட ஒரு சக்கரா மற்ற நிறைய சக்கராவை அப்படி அழிக்குது, பார்க்க போனா அது சாஸ்கேவோடதா தான் இருக்கணும்பா. ரைக்காகே அவன் எங்க இருக்கான்னு சொல்லுன்பாரு. நமக்கு கீழேன்பா சி. டாருவி பயப்பட ஆரம்பிச்சிருவான். காரினை காட்டுவாங்க. நம்மளை நோக்கி பெருசா ஏதோ வருதுன்பா. இந்த இடமே அதிர்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ரைக்காகே சீலிங் உடச்சிட்டு வந்திருப்பாரு. டே பொடியா, உண்மையான சீற்றத்தோட பயத்தை நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்பாரு. இதை பார்த்துட்டு சாஸ்கே அட்டாக் பண்ண போயிருவான். ஜூகோ தனியா போகாதேன்ட்டு கூலருக்கு ஸ்டேட்டையே இழந்துட்டான்னு திங்க் பண்ணுவான். ரைக்காகேவை அட்டாக் பண்ண போகும்போது டாருவி வாட்டர் ஸ்டைல் வாட்டர் வால் பண்ணிருப்பான். அடுத்து லைட்னிங் ஸ்டைல் எமோஷன் வேவ் பண்ணுவான். சாஸ்கே பின்னாடி போகவும் டாருவி பார்க்க போனா கிடைச்ச இன்டெல் படி சாஸ்கேவும் லைட்டிங் ஸ்டைல் யூசர் தான்பா. சி அதன் மட்டும் இல்லாம 5 ஸ்டைல் யூசரும் தான்பா. டாருவியை கூப்பிட்டு உன்னோட வாட்டர் ஸ்டைல மட்டும் எப்பவுமே தயாரா வச்சுக்க சொல்லுவான். டாருவி சரின்பா. இதெல்லாம் பார்த்துட்டு காரின் சாஸ்கே பத்தின இவ்வளவு இன்டெல் எப்படி அவங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்லி கேப்பா. சீகெட்சு நடுவால இருக்குது, அவர் எனக்கு தெரியும்பா. ஜூகோ சாஸ்கே கிட்ட அவங்க ஹிடன் கிளவுடோட 2 ஜோனின் நடுவுல இருக்க அந்த பெரிய ஆள் தான் அவங்களோட ரைக்காகேன்பா. டிஃபீட் ஆன சாமுராய்ஸ்ல ஒருத்தன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கேட்பான். சி நான் அவனை ஸ்டாப் பண்றேன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். ஜூகோ அடுத்த அட்டாக் வரப்போகுதுன்பா. சி பாத்தீங்கன்னா லைட்னிங் இல்யூஷன் ஃபிளாஷ் பில்லர் பண்ணுவான். பயங்கரமா லைட்
லைட் எமிட் ஆகும். ஜூகோ நம்மள அவங்க பிளைண்ட் ஆக்கிட்டாங்கன்னு பாத்துட்டு இருக்கும்போது ரைக்காகே சாஸ்கே வயிற்றிலே பஞ்ச் பண்ணிருப்பாரு. இல்ல அப்படின்ட்டு ஜூகோ ஷாக் ஆகவும் சாஸ்கே அது வெறும் இலுஷன் தாண்டான்பா. ஓ சரிங்கண்ணா பரவாயில்லன்பா. சி பார்த்தா டக்குன்னு டாருவி பின்னாடி இருந்து ரைக்காகே முன்னாடி இருந்து அட்டாக் வைப்பாங்க. கென்ஜுட்சுக்குள்ள உன்னால பார்க்க முடியும், ஆனா இதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு பாரு. ஜூகோ டாருவியோட அட்டாக் தடுத்திருப்பான். சுயிகட்சு ரைக்காகேவோட அட்டாக் தடுத்திருப்பான். ரைக்காகே வச்ச அட்டாக்ல ஜாபுஜாவோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட் உடைஞ்சிரும். 3 பேருமே பின்னாடி வந்துருவாங்க. சுயிகட்சு பிளேட் உடைஞ்சதுல செம கடுப்புல இருப்பான். ஜூகோ போன தடவை எயிட்டேல்ஸோட சண்டை போடுறப்பவே அதுல கிராக் விழுந்துருச்சுல, இப்ப இதை பத்தில புலம்பு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்பா. காரின் சுயிகட்சு நல்ல வேலை செஞ்சேன்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே எதுக்காகடா நீங்க உள்ள வந்தீங்கன்னு சொல்லி கேட்பான். சுயிகட்சு ஆட்டிடியூட் காட்டாதன்ட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா வந்தன்பா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த சாமுராய் ஷினோபி என்ன இவ்வளவு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஷாக் ஆவான். டாருவி சீயை கூப்பிட்டு இவனுக்குன்னு வேற ஏதாவது அலைஸ் இருந்தா முதல்ல நீ அவங்கள பாத்துக்க, அப்படி யாராவது இருந்தா சொல்லிரு, அவங்க வரத நினைச்சு நான் ஒரி பண்ணாமனாவது இருப்பன்பா. சி ஒருத்தர் சக்கரா மட்டும் எனக்கு வியர்டா இருக்குன்ட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணனா என்னால சண்டையில ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்பா. இவங்கள ஹேண்டில் பண்ண நானும் ரைக்காகவே போதும், முதல்ல நீ அந்த வேலையை பாருன்பா. டாருவி காரின் நான் டான்ஸோ தேடுறதுக்கு இப்படியே ட்ரை பண்ணனா சி என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்னு திங்க் பண்ணுவா. சுயிகட்சு காரினை பத்தி பிரச்சனை இல்ல, சக்கராவை மறைச்சு ஹைடா இருப்பான்பா. ஜூகோ பின்னாடிக்கு அவன் சென்சரி டைப்பா, முதல்ல அவன் கதையை முடிக்கணும்ட்டு கர்ஸ்மார்க்கோட செகண்ட் ஸ்டேட் போயிட்டு அதை நான் பாத்துக்கிறேன்பா. சமிட் கான்ஃபரன்ஸ் குள்ள காட்டுவாங்க. ஜெட்சுவை தொட்டு பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் இதை எந்திரிச்சு நடக்காம தெரியலன்பா. மீஃப்னே ஏவோவை கூப்பிட்டு ஹொக்காகேவோட தோஜுட்சு இன்னுமே ஆக்டிவேட்ல தான் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. ஏவோ அவரோட சக்கர நெட்வொர்க் இப்போதைக்கு காமா தான் இருக்குன்னு அந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணிட்டதா சொல்லுவான். டான்ஸோ அமைதியா இருங்கன்ட்டு ஒரு நாளைக்கு அதிகப்படியால என்னால அந்த ஜுட்சு பண்ண முடியாதுன்பா. ஏவோ அதை நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம், நீ எல்லாம் நம்ப தகாத ஒரு தண்டான்பா. டான்ஸோ ஒரு அவுட் சைடர் கிட்ட பியாக்குகான இருக்குங்கிறதெல்லாம் நம்ப முடியல. ஹிடன் லீஃப்ல யூகாவை சேர்ந்த துரோகி இருப்பான் போலயே, அவனை உடனே கொண்டாகணும்பா. பார்க்க போனா அவனோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்ட்டு நீ என்னையும் கொல்ல பாப்ப இல்லையான்னு சொல்லி ஏவோ கேட்கவும் அப்படிப்பட்ட டைம்ல நானும் சண்டை போட தயாரா தான் இருப்பேன்பாங்க மிசுகாகே. பார்க்க போனா உன்னோட தோஜுட்சுவும் ஃபோர்த் மிசுகாகேவை மேனிபுலேட் பண்ண அந்த ஒரு தோஜுட்சுக்கும் உன்னோட தோஜுட்சுக்குமான ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. மீஃபனேல செம்ம காண்ட்ல இருப்பாரு. பார்க்க போனா அந்த ரூம்குள்ள எந்த ஒரு நிஞ்சுட்சுமே பண்ணக்கூடாது. சொல்ல போனா நானே உங்களை சூஸ் பண்ணிருப்பேனே, எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கவும் சூஸ் பண்ணிருப்பேங்கிறதுல என்னால ஏத்துக்க முடியாது. இந்த ஷினோபி வேர்ல்ட பாதுகாக்க முதல்ல ஷினோபி நேஷன் சொன்னாகணும். ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ஹாஷிராமா வழியிலேயே மக்களை ஒன்னு சேர்த்து வில்லேஜ் ஃபவுண்ட் பண்ணாருல, அதனால இந்த தடவை வில்லேஜஸ் எல்லாம் நான் ஒன்னு சேர்த்தி ஒரே ஷினோபி வேர்ல்ட் ஆக்க போறேன். டிஸ்கஷன்ஸ்னால மட்டுமே ஷினோபி வேர்ல்ட் ஒத்து போறக்கான வழி இல்லைன்பா. சுச்சிகாகே ஒருத்தரோட லட்சியத்தை உணர மற்றவங்களுக்கான நேரம் வேணும். பொறுமை இல்லாம செயல்பட்டா சுத்தி இருக்க எதுவுமே கணக்கு தெரியாது, தோத்து தான் போகணும். இப்போ அதான் உனக்கு நடந்திருக்குன்னு பாரு. டான்ஸோ நேர்மையாவோ பொறுமையாவோ போனா எதுவுமே மாறாது. இப்பவோ இல்ல அப்புறமோ ஷினோபி வேர்ல்ட அக்காட்சிக்கு மொத்தமா அழிக்க போறாங்கன்பா. சுச்சிகாகே இதெல்லாம் நேர்மறையான கனவுன்ட்டு ஆக்சுவலா அது அவநம்பிக்கையையும் தவறான விருப்பத்தையும் வெறுப்பையும் மட்டும்தான் வளர்க்கும். டான்ஸோ இப்போதைக்கு உன்னோட எந்த வார்த்தைகளையுமே நாங்க இந்த பாயிண்ட்ல நம்ப போறதா இல்லைன்பாரு. இதை கேட்டுட்டு டான்ஸோ நீங்க நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு ரிசல்ட் தான் முக்கியம்பா. காரா அவங்க அப்பா கூட இருந்ததை திங்க் பண்ணி பார்த்துட்டு நமக்குள்ளேயே நமக்கான நம்பிக்கை இல்லைனா நம்ம மனுஷங்களா இருந்து ஃபியூச்சர் இல்லைன்பா. சுச்சிக்காக அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்கவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நம்பணும். ஒன்ஸ் அதை மட்டும் இழந்துட்டோம்னா இந்த உலகத்துல பயம் மட்டும் தான் இருக்கும். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளவு ஈஸியால டாலரேட் பண்ணிட்டு போக மாட்டேன். ஒழுக்கங்கிற ஒன்னே அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட்டு போறதெல்லாம் என்னால போத்துக்க முடியாது. இல்லைன்னா எந்த திட்டத்தையும் ஒழுக்கத்தையும் உள்ளடக்க முடியாதுன்னு காரா. சுச்சிக்காக கஷ்டமான கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லாவே பேசுற, ஆனா இதெல்லாம் மட்டுமே வில்லேஜ் கவுன் பண்றதுக்கு போதாதுன்னு பாரு. இதை கேட்டுட்டு காங்கோரு கடுப்பாவான். சுச்சிக்காக இப்பதான் உனக்கு சான்ஸ், நீ என்ன கேட்க விரும்புறே கேட்டுக்க, உனக்கான சீனியரா நீ கேட்கற கேள்விக்கான பதில நான் கொடுக்குறேன் பாரு. சரிதானே டான்ஸோன்கவும் காங்கோரோ சுச்சிக்காக மேல கடுப்பாயிட்டு எங்க திரும்பி சொல்லி பாக்கலான்னு சொல்லி கேட்பான். டேமாரி காங்கோரோவை தடுத்துட்டு அவர் சுச்சிக்காக இன்னொரு வில்லேஜோட லீடர்ன்பா. அக்காட் சுச்சி என்ன அவ என்ன இன்னும் லீடர்னா சொன்னான்னு சொல்லிட்டு கடுப்பாவான். விட்டு தள்ளுன்பா குரோட் சுச்சி. காரா அப்படின்னா சரி நான் இதை பத்தி கேட்கறேன்பா. சுச்சிக்காக கேளு எதுக்கா இருந்தாலும் நான் உனக்கு பதில் சொல்றேன் பையன் பாரு. எப்ப நீங்க உங்களே கை விட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. காரா சுச்சிக்காகவே ஆடி போயிருவாரு. மிசுகாகே மனசுக்குள்ள இந்த பையன் ரொம்ப பியூர் ஹார்ட்டடா இருக்கான்னு திங்க் பண்ணுவாங்க. காங்கோரோ சிரிப்பான். டேமாரி நம்ம அடுத்து என்ன பண்றது காரான்னு சொல்லி கேட்பா. ஆல்ரெடி சாஸ்கேவை ரெஸ்கியூ பண்றதுக்காக லீஃபோட சேர்ந்து ஒரு மிஷன் பண்ணோம், ஆனா விஷயமே மாறிச்சு. இப்ப அவன் அக்காட்சுக்கில இருக்கான்பா. காரா சாஸ்கே உச்சிகா வந்துட்டு கிளம்பிடுவான். டே உன்னோட காட்ஸ் எல்லாம் போகாதான்ட்டு காங்கோரோ பின்னாடியே ஓடுவான். குரோட் சுச்சி உனோக்கி கிட்ட தாத்தா அவங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான்பா, வாய மூடுன்னு பாரு. நம்ம இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான். அக்காட் சுச்சி நம்மளும் சண்டை போட போறோமான்னு சொல்லி கேட்கவும் முட்டாள் என்னோட முதுகு வலி இன்னுமே எச்சாச்சுன்னா என்னடா பண்றதுன்னு சொல்லி கேட்பாரு. குரோட் சுச்சி ஆனா நான் சாஸ்கேவை பார்க்க விரும்புறேன், பிரதர் ரைடராவ தோக்கடிச்சான்லன்பா. சுச்சிக்காக என்னமோ பண்ணிக்க, ஆனா ரைக்காவோட கிராஸ் ஃபயர்ல மட்டும் மாட்டின நீ செத்துருவ, அதனால அதை விட்டு தள்ளியேருன்பாரு. குரோட் சுச்சி செம எக்ஸைட் ஆயிட்டு அக்காட் சுச்சி நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்பா. சுச்சிக்காயோட முதுகுக்கு திரும்ப பிரச்சனை வந்தா அதனால நான் அவர் கூட இருக்கன்பா, அப்புறம் பார்க்கலான்னு கிளம்பிடுவா. ஃபுட் டான்ஸோ கிட்ட போயிட்டு எங்களை ஒருத்தர மட்டும் அலோவ் பண்ணுங்க, நாங்க போய் அவங்ககிட்ட இருக்க சரியான ரெட்ரைவ் பண்ணிடுறன்பா. ஏவோ இதை பார்த்துட்டு லீஃபை சேர்ந்த யாருமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, ஹொக்காகேக்கு ஆர்டர் போட்டுருக்கோண்டான்பா. ஃபூ அண்ட் டோரோ நீ சண்டை போடுற மாதிரி வரவும் ரெண்டு பேத்துமே அமைதியா இருக்க சொல்லுவான் டான்ஸோ. இப்போதைக்கு ஜாக்கிரதையா விளையாண்டுக்கலான்பா. இதுக்கப்புறமா ஜூகோவை காட்டுவாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான், மொத்த பேரையும் கொல்ல போறான்பா. டாருவி ஆச்சரியப்படும்படியா அவனோட பர்சனாலிட்டி அப்புறம் அப்பியரன்ஸ் மொத்தமா மாறிடுச்சுன்பா. சி அவங்ககிட்ட அதிகப்படியான சக்கரா இருக்குன்பா. ஜூகோ பயங்கரமா சிரிப்பான். சுயிகட்சு இதை பார்த்துட்டு இந்த தடவை ஜூகோ வேணுக்குனே தான் அந்த கொலை பண்ணணுங்கிற வெறிக்குள்ள போயிருப்பான் போலேன்பா. பார்க்க போனா இந்த தடவை நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஞாபகம் வச்சிருப்பானு என்னன்னு சொல்லி கேட்பான் சுயிகட்சு. இப்ப யாரா ஃபர்ஸ்ட் வரீங்கன்னு சொல்லிட்டு ஜூகோ அவனோட சக்கராவை பூஸ்ட் அப் பண்ணுவான். வேற லெவல்ல இருக்கும். ரைக்காகி ரொம்ப ஓவரா போறான்ட்டு ஒரு பஞ்ச் வைக்கவுமே மொத்த இடமுமே அதிரும். ஜூகோ அவனோட ஷீல்ட வச்சு தடுத்திருப்பான், அதையும் பெனட்ரேட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சி சென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சுயிகட்சு பின்னாடி இந்த அட்டாக் வைக்க வருவான். டாருவி தடுத்திருப்பான். அந்த பிளேட் நல்லாவே இருக்குன்பா சுயிகட்சு.
ஜுட்சு. சி இந்த இடத்த விட்டு போயிருப்பான். டார்வி ஆனா உன்னோட உடஞ்சிருக்கேன்பா. ரைக்காகே வச்ச பஞ்ச்ல ஜூகோவோட வாயில இருந்து ரத்தம் வந்திருக்கும். ஒருத்தங்காலின் பாரு. மேல பார்த்தா சாஸ்கே அவனோட ஷரிங்கான யூஸ் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் ரீட் பண்ணுவான். இந்த ஷரிங்கான வச்சுட்டுல என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பாரு ரைக்காகே. சீலா ரைக்காகேவோட நர்வ் டிரான்ஸ்மிஷன் ரியாக்ஷன் ஸ்பீட்லாம் லீஃபோட எல்லோ ஃபிளாஷ்க்கு இணையானதுன்னு திங்க் பண்ணுவான். இம்ப்ரெசிவா இவங்க அப்படியே கீப் அப் பண்ணிட்டு போறாங்க. ஆனா ரைக்காகே அவரோட ரெஃப்ளெக்ஸ் அதிகப்படுத்த லைட்னிங் ஸ்டைல் சக்கராவை மேனிபுலேட் பண்ணுவாரு. அதனால அது கூட ஷரிங்கான வச்சுட்டு கீப் அப் பண்ண முடியாதுன்பா. இருந்தாலும் அது கூட ஒரு மாதிரி திங்க் பண்ணுவான். ரைக்காகேவ ஜூகோ அவனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கெனான்ஸை கொண்டு வந்து பிளாஸ்ட் பண்ண வைப்பான். டாரி பாஸ்ன்ட்டு பார்க்கும்போது சி பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச்ல இருக்குன்பா. வேற லெவல்ல பிளாஸ்ட் ஆயிருக்கும். சீக்ரெட்ஸ் அவன் கதை முடிஞ்சா என்னன்னு சொல்லி கேட்பான். ரைக்காகேவோட பஞ்சுக்கு அப்புறமாவும் சர்வைவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு சி ஷாக் ஆவான். முன்னாடி பார்க்கும்போது சாஸ்கேவோட கெஞ்சுட்சுல மாட்டிருப்பான். இவனுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒருத்தனோட ஆக்ஷன்ஸை யூஸ் பண்ணி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அட்டச்சா இதுல நல்லாவே மாட்டிக்கிட்டேன்னு கடுப்பாவான். நகர முடியலன்ட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். டார்வி சியை பார்க்கும்போது சீக்ரெட்ஸ் மேல இருந்து அட்டாக் பண்ண வந்திருப்பான். சாஸ்கேக்கு கண்ணு வலிக்கும். டார்வி சியை தூங்காத எந்திரின்னு சொல்லுவான். ஜூகோ நான் ரைக்காகேவோட கதையை முடிச்சுட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். காரின் ஜூகோ ஆஃப்டர் ஆல் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கான்பா. டான்ஸோவை கண்டுபிடிக்கிறது எனக்கு கரெக்ட் சான்ஸா இருக்கும்னு காரின் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே ஷாக்கா இருப்பா. ஜூகோ அடுத்து யாரான்ட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போது ரைக்காகே எல்போ ஷாட் வச்சிருப்பாரு. திரும்பி பார்த்தா சாஸ்கே நிப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஸ்கேஸ் நிஞ்சாவே அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நருட்டோ.